Welcome to this program. Today we are going to discuss about top 50 questions expected for polytechnic examination. இது polytechnic examinationல ரெண்டு பார்ட் இருக்கு. பார்ட் 1 ஒரு மார்க், பார்ட் 2 ரெண்டு மார்க். இந்த பார்ட் 2ல 50 questions இருக்கு. இந்த 50 question எந்த மாதிரி மாடல்ல வரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி we are going to discuss the top 50 questions for part 2 mark questions. இந்த மாதிரி क्वेश्चंस நல்லா பார்த்துட்டு போங்க. இதுக்கு எப்படி ஆன்சர்ங்கிறது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதனால இதில் 50 கொஸ்டின் உடைய மாடல் எப்படி மாடலில் கேட்கலாம் அதனுடைய ஆன்சர் மட்டும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் before going into the polytechnic examination try to go through the question. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள். அதுக்கு ஆன்சர் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிங்க. அதுக்கு சிம்பிள் மெத்தட்ஸும் நான் அங்கங்கே சொல்லியிருக்கேன். அந்தந்த மெத்தடில் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி மனசில் இந்த 50 கொஸ்டின்ஸையும் ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கீப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த 50 கொஸ்டின்ஸும் பெரும்பாலும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ரைட், நம்ம இப்போ கொஸ்டினுக்குள்ளே போவோம். We are going to discuss the very important question expected for the polytechnic examination. Question number 1. இதே மாதிரி क्वेश्चन தான் நிறைய கேக்குறாங்க. Match the following. இது chromatography-ல கேட்டிருக்காங்க. காமன் கொடுத்திருக்கு, ஸ்டேஷனரி ஃபேஸ் கொடுத்திருக்கு, மொபைல் ஃபேஸ் கொடுத்திருக்கு, விசுவலைசிங் ஏஜென்ட் கொடுத்திருக்கு, அமினோ ஆசிட்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பி. பிக்கு என்ன, அமினோ ஆசிட்ஸுக்கு டி செல்லுலோஸ், அண்ட் சி குளோரோஃபார்ம், அண்ட் 2 நின்ஹைட்ரின். இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர். அதுக்கடுத்து செகண்ட் விட்டமின் சி. அதுக்கு ஆன்சர் சிலிக்கா ஜெல். இங்கே இருக்குது சிலிக்கா ஜெல். அதுக்கடுத்து ஆக்சாலிக் ஆசிட், தென் SpCl3. அதே மாதிரி 3 எடுத்துட்டோம்னா எத்தனாலுக்கு சி Kysel gel G, and 2 CCl4, and 3 molybdenum-phosphoric acid. And if you consider 4 vitamin A க்கு D cellulose, and the fourth answer one is oxalic acid, and the fourth one is A க்கு silica gel, and cyclohexanone, and SpCl3. Answer B is the correct answer. இது சரியா பாருங்க. the B உடைய ஆன்சர் தான் இதுக்கு கரெக்ட். மேட்ச் தி ஃபாலோயிங். இந்த மாதிரி क्वेश्चन நிறைய கேட்கலாம். Question number 2. The absorption scale in column chromatography is. இதுக்கு ஆன்சர் A. Acid and bases, aldehyde, ketones, halogen substituted ester, and saturated hydrocarbon. இதுதான் இந்த क्वेश्चனுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த கேள்வியும் அடிக்கடி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. காலம் குரோமட்டோகிராஃபியுடைய ஸ்கேல் ரிப்பீட்டட் क्वेश्चन. Question number 3. The bond distance in HCl is 1.275 Armstrong unit and observed value will be equal to 1.03 the percentage of ionic character. அதாவது percentage of ionic characterக்கு என்ன ஃபார்முலான்னா mu observed divided by mu theoretical, mu observed divided by mu theoretical into 100. இப்போ இது mu observed கொடுத்திருக்கு. mu observed will be equal to 1.03. mu theoretical கண்டுபிடிக்கணும். bond distance அதாவது mu equal to L into E. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி theoretical value கண்டுபிடிக்கணும். the theoretical experimental value 1.030 theoretical value வகுத்துட்டா into 100 போட்டா உனக்கு percentage of ionic character இருக்கும். For this question
The correct answer is A, 17%. Question number 4. Choose the correct statement from the following. Correct statements. இப்போ இதுக்கு correct statement வந்து the correct answer is D, 1, 2 and 3. The TTA curve of calcium oxalate monohydrate gives 3 endothermic peak in CO2. CaC2O4H2O gives 2 endothermic peak and 1 exothermic peak in air. 3. The temperature difference delta T are plotted against the temperature or time to get TTA curve. The மூணு தான் correct statement. நாலாவது statement வந்து the 3 endothermic peak in CO2 correspond to elimination of CO. அதாவது elimination of CO, CO2, H2O. அதான் correct statement. அப்போ நாலாவது statement வந்து wrong. First 3 statement is correct. Option D is the correct answer for this question. Question number 5. Match the following. இங்கே வந்து molecule கொடுத்துருக்கு, geometry கொடுத்துருக்கு, hybridization கொடுத்துருக்கு. இதுக்கு correct answer வந்து A. இப்போ உதாரணத்துக்கு 1 IF7. இதுக்கு வந்து pentagonal pyramidal structure and hybridization is sp3d3. இப்போ second எடுத்துட்டோம்னா XeOF2 இதுக்கு T-shaped molecule and the hybridization is 4 sp3d. அடுத்து ICL4 மூணுக்கு வந்து ICL4 மைனஸுக்கு octahedral structure, hybridization வந்து sp3d2. The fourth one is BF4 and the structure is tetrahedral and the hybridization is sp3 hybridization. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். The correct answer is A. இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன்ல இருந்தும் நீங்கள் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். Choose the incorrect match. இந்த 4 மேட்ச்சில் எது வந்து இன்கரெக்ட் மேட்ச்ங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மெர்க்குரி 80-197 கிட்னி ஸ்கேன், இது கரெக்டு. பாஸ்பரஸ் 32-15 டிடெக்ஷன் ஆஃப் ஐ டியூமர். தென் கோபால்ட் 60-27 ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். அண்ட் சோடியம் 11-24 திஸ் இஸ் பிரைன் ஸ்கேன், இது வந்து தப்பு. அப்போ சோடியம் 24 வந்து வால்யூம் ஆஃப் பிளட்டை கண்டுபிடிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஐசோடோப்பிலிருந்து definitely you can expect one question. Question number 7. Choose the incorrect statement. இப்போ கொடுத்துருக்க ஹைபிரிடைசேஷனில் எது இன்கரெக்ட்? இப்போ ClF3 sp3d hybridization T-shaped, BrF3 sp3d2 square pyramidal, IF7 sp3d3 trigonal pyramidal and ICl4 minus sp3d2 இருக்கணும் and octahedral structure. அப்போ D வந்து தப்பு. the incorrect matches வந்து D, மற்றதெல்லாம் கரெக்ட். இப்போ இது வந்து இன்டர் ஹைட்ரஜன் காம்பவுண்டில் இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டைப்பில். இன்டர் ஹைட்ரஜன் காம்பவுண்ட், hybridization and structure. And match the following. The frequency range for visible region, wavelength for visible region, the visible region which absorption. இப்போ இது வந்து கலரை வச்சு கேட்கக்கூடிய எந்தெந்த ரேஞ்சில் எது அப்சார்வ் ஆகும் அப்படிங்கிறத கேட்கக்கூடியது. இந்த கொஸ்டினுக்கு த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றுக்கு த கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ, 380 to 240 and it is violet in color. Second one is 22,700 to 20,800. இதுக்கு வந்து wavelength வந்து 440 to 480 and which is in blue in color. And 16,400 to 15,400. இதுக்கு வந்து 610 to 650. The color is orange. And 15,400 to 12,800. And for that the option is wavelength is 650 to 780 and the color of the compound is violet. இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர் நம்ம கொடுக்குறோம். இந்த நாளிலையும் பார்த்துட்டிங்கன்னா
எந்தெந்த வேவ்லென்த்தில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கலரை வச்சு ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. Question number 9. Choose the correct nucleophilicity for the following ligand. இது வந்து ஒரு repeated question. எதுக்கு அதிகமாக இருக்கும்னா correct answer is B. I minus greater than Br minus greater than Cl minus greater than SCN minus greater than En urea H2O F minus. அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும்னா I minus அயானுக்கு nucleophilicity அதிகமாக இருக்கும், F minus அயானுக்கு லீஸ்டாக இருக்கும். இதுவும் ஒரு important question. Question number 20. An enantiomally pure sample with plus tartaric acid shows a specific rotation of plus 12.7 degree and a mixture of tartaric acid shows a specific rotation of plus 6.3 degree. The enantiomeric excess. The problem already discussed பண்ணிருக்கோம். இதுக்கு correct answer வந்து C. 50%. 50% இருக்கும். enantiomeric excess எவ்வளவு இருக்குன்னா 50% இருக்கும். The correct answer for the question is C. Question number 11. The solution of C6H53ASO2 nickel Cl2 in benzene shows 3 absorption band at 780 cm/-1, 14,000 cm/-1 and 16,000 cm/-1. The value of dq. The value of dq calculation ஏற்கனவே நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை வரையில் கரெக்ட் ஆன்சர் இஸ் A. 430 cm/-1. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி dq கால்குலேஷன்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இப்போ நிக்கல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதனுடைய வேல்யூ 10 dqக்கு ஈக்குவல். அதே மாதிரி ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dq கண்டுபிடிக்கணும். Question number 12. The skeletal electron pair of RHCO16 is 7. Then the metal crystal spherical structure is. The correct answer is C. Closo 6 vectors polyhedron. நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷனை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். For these complexes, the correct answer is C. Question number 13. Choose the correct statement regarding cheletropic reaction. These reactions are pericyclic reaction, which is correct. It involves a transition state with a cyclic array of atoms as associated cyclic array of interacting orbitals. A recognition of sigma and pi bonds occurs in this cyclic array. The mono correct. The net result is making one new bond and from one atom. This is wrong. The correct answer for this question is D. For 30th question, the correct statement are 1, 2, 3. Choose the correct IUPAC name of the following compound. இந்த மாதிரி IUPAC நேம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான். For this, the correct answer is D. Mu, amido, mu, nitro, octatetramine, dicopalt, 3 nitrate. அதான் octatetramine இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 4 இருக்கு. இந்த பிரிட்ஜில் இருக்கிறது இப்போல்லாம் நம்ம மியூ போடுறோம். எது பிரிட்ஜில் இருக்கோ அதை வந்து மியூன்னு சொல்கிறோம். அப்போ மியூ அமினோ, மியூ நைட்ரோ, ஆக்டா டெட்ராமீன், டைகோபால்ட், 3 nitrate. That is the correct answer. Question number 15. The correct corresponding order and names of the 4 alders with the configuration. The correct answer is C. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது 1, இது 2, 3, மூணாவது கார்பன், அதாவது பாட்டம் கார்பன். இந்த பாட்டம் கார்பனில் OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா D, இதே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா L. இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து D எரித்திரோ, அதுக்கடுத்து செகண்ட் காம்பவுண்ட் இஸ் இந்த எரித்திரோங்கிறது 2 OH குரூப்பும் சேம் சைடில் இருந்தால் எரித்திரோ, 2 OH குரூப்பும் ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா த்ரீயோ. இப்போ 1 இஸ் D எரித்திரோ, செகண்ட் 1 இஸ் D த்ரீயோ. இப்போ OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது, D த்ரீயோ. இங்கே OH குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, 2 OHும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதனால் L த்ரீயோ எரித்திரோ அண்ட் L த்ரீயோ. இங்கே வந்து எல்லுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இந்த ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதனால் L த்ரீயோ. த கரெக்ட் ஆன்சர் இஸ் C. இதில் 2 பாயிண்ட் முக்கியம்.
OH குரூப் வந்து கடைசி கார்பனில் இந்த தேர்டு கார்பனில் பாட்டம் கார்பனில் OH குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா D, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா அது வந்து L. ரெண்டு OH குரூப்பும் சேமில் இருந்ததுன்னா எரித்திரும், ரெண்டு OH குரூப்பும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா 3. இதுதான் ஷார்ட்கட் வே. த கரெக்ட் ஆன்சர் இஸ் C. 15. Give the IUPAC name of the compound. இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்பான். இது சிம்பிள் வே யூ கேன் கால்குலேட். ரெண்டும் ஹையர் அட்டாமிக் குரூப் வந்து சேம் சைடில் இருந்ததுன்னா Z, ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா E. ஹையர் அட்டாமிக் குரூப்ஸ் ஆர் இன் தி ஆப்போசிட் சைட், தென் த கான்ஃபிகரேஷன் இஸ் E. இப்போ முதல்ல பாருங்கள், இது CH3 இந்த கார்பனில் இதுதான் ஹையர் அட்டாமிக் நம்பர். இப்போ இந்த இதில் இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, இது ஹையர் அட்டாமிக் நம்பர். ரெண்டு ஹையர் அட்டாமிக் நம்பரும் சேம் சைடில் இருந்ததுன்னா Z, அப்போ 2Z. இங்கே எடுத்துட்டோம்னா இதில் ஹையர் அட்டாமிக் நம்பர் இந்த கார்பன் இருந்தால் இங்கேயும் கார்பன், அதே மாதிரி இங்கே CH3 இதுவும் கார்பன். ரெண்டு ஹையர் அட்டாமிக் குரூப்பும் சேம் சைடில் இருக்குது, அப்போ அதுவும் Z, 2Z 4Z. 2 4 ஹெக்ஸா ரெண்டாவது பொசிஷன்லையும் நாலாவது பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் இருக்குது. இதில் மொத்தம் 6 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 6 ஹெக்ஸா டையின். அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் C, 2Z 4Z 2,4 ஹெக்ஸா டையின். Question number 17. Match the list with the list 2 and select the correct answer. இப்போ இதில் வந்து டைபோல் மொமெண்ட்டும் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டும் கொடுத்துருக்கு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து A தான். இப்போ பிரோலா இருந்ததுன்னா அதுக்கு 1.81 அண்டு ஃபியூரான் இருந்ததுன்னா திஸ் இஸ் 0.70D அண்டு தயோஃபினா இருந்ததுன்னா 1.87D, டெட்ராஹைட்ரோஃபியூரோன்னா 1.73D. இதை நல்லா வச்சுங்க. இந்த மாதிரி டைபோல் மூமெண்ட்லேருந்து லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். டிஆர்பியில் டைபோல் மூமெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் A. Question number 18. The energy of photoelectron emitted when a light of wavelength of 18.86 strike a metal whose wave function is 0.2 into 10 to the power minus 6. இதில் h nu will be equal to h nu 0 plus work done plus kinetic energy. இப்போ இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா kinetic energy கேட்டிருக்கு. ஏன்னா h nuவில் இருந்து ஒர்க் ஃபங்க்ஷனை கழிச்சிட்டா உனக்கு kinetic எனர்ஜி கிடைக்கும். இது ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபார் திஸ் கொஸ்டின் த ஆன்சர் இஸ் 0.8 into 10 to the power minus 16 ஜூல்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஒரு தடவைக்கு வாஸ்து என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நல்லா விளங்கிக்கும். த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட்டட் வென் தி லைட் ஆஃப் வேவ்லேருந்து கொடுத்துட்டான். இப்போ இதிலேருந்து ஹெச் நியூ வைக்கணும். இங்கே வேவ்லேருந்து கொடுத்துருக்கு. இப்போ ஃபார்முலா HC/λ. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ முதல்ல ஹெச் நியூ கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, அது பை. அப்போ த kinetic energy will be equal to h nu minus pi, that will be equal to kinetic energy. The correct answer for the question is A. Question number 19. Match the following. Spectral series அதனுடைய ரீஜியன் கொடுத்துருக்கு, அதனுடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் B. இப்போ உதாரணத்துக்கு லைமன் சீரியஸ், அதுக்கு அது வந்து யூவி ரீஜியனில் வரும். அது ஃப்ரீக்வன்சி வந்து 15.2 into 10 to the power 5. செகண்ட் வந்து பால்மர் சீரியஸ் வந்து விசிபிள் ரீஜியனில் வரும். பால்மர் விசிபிள் ரீஜியனில் வரும். அதனுடைய ஃப்ரீக்வன்சி இஸ் 15.2 into 10 to the power 5. தேர்ட் ஒன் இஸ் பாஸ்கன் சீரியஸ், இது வந்து ஐஆர் ரீஜியனில் வரும். frequency is 5.3 into 10 to the power 5. And the fourth one is bracket series, is absorbed into IR region. And 2.5 into 10 to the power 5. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ரெண்டு வந்து ஐஆர் ரீஜியனில் வரும், ஒன்று வந்து யூவி ரீஜியனில் வரும், ஒன்று வந்து விசிபிள் ரீஜியனில் வரும். த கரெக்ட் ஆன்சர் இது நல்லா யாவச்சுங்க. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் B. Match the following energy values with their degeneracy. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷன் பாக்ஸில் கேட்குறாங்க. இங்கே கரெக்ட் ஆன்சர் இஸ் A. இப்போ 12E
A வந்து 12E, this is non-degenerate energy level. 6E, that is 3-fold energy level. 14E, and this is 6-fold energy level. And 3E is 0 point energy level. இதுதான் அதனுடைய மொத்தம் என்னென்ன எனர்ஜி லெவலில் எது பாசிபிள்ங்கிறது. The correct answer for the question is 3, 1, 2, 4. The question for the second order reaction is 3.3 into 10 to the power minus 2 dm3 mole power minus 1 s power minus 1. The initial concentration of the reactant is 0.45 mole. The half-life period. அதாவது half-life period formula dCOF will be equal to 1 by Ka. second order reaction க்கு K கொடுத்திருக்கு, A கொடுத்திருக்கு. இதை substitute பண்ணா you will get the answer 600 second. நல்லா கொஞ்சிக்கலாம். 600 செகண்டுங்கிறது 10 minutes அப்படியும் கொடுக்கலாம், அல்லது 600 செகண்ட் கொடுக்கலாம். The correct answer for the question is A. Question number 22. 3 distinguishable particles should be arranged in 2 states the number of ways. இதுக்கு probability ஒன்றும் இல்லை. The probability will be equal to L power n. L power n. Lங்கிறது number of particle, nங்கிறது which is we call it state. அப்போ L will be equal to 2 power 3. 2 power 3ங்கிறது 8. அப்போ the correct answer for the question is 8. இது ஒரு PTDRB question. சிம்பிள் ப்ராப்ளம் தான். அந்த ப்ராபபிலிட்டியுடைய ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இது போட முடியும். The correct answer for the question is 8. Question number 23. The correct increasing order of vibration frequency of CO molecule. இதுவும் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். The correct sequence is TiCO6 2 minus vanadium CO6 minus MnCO5 plus and CrCO6 minus. இப்போ இந்த TiCO தான் கம்மியாக இருக்கும், CrCO6 வந்து அதிகமாக இருக்கும். and this may be due to the presence of d electron. அதிகமான d electron inner orbital இருந்ததுன்னா the vibrational frequency will be high. vacant orbital இது இங்கே CO ங்கும்போது you have to consider back donating also. அப்போ the correct answer for the question is A. Question number 24. Match the following. மெட்டல் அயான் கொடுத்துருக்கு, அது எங்கே இருக்குங்கிறத நம்ம சொல்லணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. இப்போ மெட்டல் அயான் சிங்க்குக்கு வந்து கார்பாக்சி 50 days அண்ட் 2 அயனுக்கு வந்து விட்டமின் B12, தென் சி கோபால்ட்டுக்கு வந்து விட்டமின் B12, சாரி அயனுக்கு வந்து 4 ஆக்டோனைஸ் என்சைம், சி கோபால்ட்டுக்கு வந்து vitamin B12 and magnesium chlorophyll and copper, this is blue copper protein. Is the correct answer. The correct answer for this question is A. Question number 25. Match the following. The correct answer is D. For olefinic hydrogenation, this is for Wilkinson catalyst. Hydroformylation, the correct answer is 1. CO2, C cobalt CO8. And Walker process, the correct answer is BDCl2. And voluminic polymerization, the correct answer is TiCl4 and AlC2H5. The correct answer for the question is A. The question repeated question. Question number 26. Choose the incorrect match from the following. இதுக்கு வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து கலராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து க்ரீன். இப்போ இதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் கம்மி, டிடி டிரான்சிஷன் இருக்கிறதுனால எல்லோவாக இருக்குது. தென் இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் இருந்ததுன்னா பேல் பிங்க், கம்ப்ளீட்டட் கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா பேல் எல்லோ. இப்போ இதுதான் தான் கம்ப்ளீட்டட் காம்பினேஷன் இருந்ததுன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ the pale yellowங்கிறது wrong. அப்போ the correct answer, incorrect match for this question is D.
A nickel complex shows the inter-electronic transition, the 3 bands at 7728, 12,970, 24,038 cm. The value of dq is. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நிக்கல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் the lowest value assigned to 10 tq. 10 tq will be equal to 7728 na dq will be equal to 772.8. அதான் இங்கே எப்படி கொடுத்துருக்குன்னா 773 cm per minus 1. The correct answer for this question is D. 28. The F19 NMR spectrum of PCl2F3 shows இந்த மூணு ப்ராப்ளமும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 2 triplet and 2 doublet. The NMR spectrum of BRF3 shows a doublet and a quintet. The total number of fine and hyperband splitting of EPR lines, the expected to octahedral high spin manganese 2 complexes are respectively. Here the correct answer is 5 and 30. இப்போ இதனுடைய ஸ்பின் வந்து 5/2 இருக்கிறதுனால இது வந்து 5 எனர்ஜி 6 எனர்ஜி லெவலாக ஸ்பிளிட் ஆகும். இந்த 6 எனர்ஜி லெவலில் 5 டிரான்சிஷன் பாசிபிள். ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் 6 ஸ்பிளிட் ஆகும்போது 5 × 6 30. இதுதான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் C will be equal to 5 × 30. Correct answer is C. Question number 31. Label the following as erythro and trio. இது ஒன்றுமே இல்லை. 2 OH குரூப்பும் சைட் சைடில் இருந்ததுன்னா எரித்ரோ, 2 OH குரூப்பும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா த்ரியோ. The correct answer is this one, D erythro, D trio. The correct answer is A. இதை எப்படி Dன்னு சொல்கிறோம்? இதான் பாட்டம் ஆட்டம். OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்ததுனால D. இங்கே OH குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால இதுவும் D. அப்போ the correct answer is D erythro, D trio. Answer is A. 32. The IUPAC name of this compound. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, அதாவது வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதும்போது BR வந்து ஃபஸ்ட்டு வரும். இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 3 ப்ரோமோ, 5 குளோரோ, 3 இசெட், 5 இசெட், ஆக்டா, 3,5 டையின். இதுதான் கரெக்ட் ஆன்சர் B. இப்போ டையின்ங்கிறதுனா ஆக்டானா 8 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. அதாவது ஆக்டா. 3வது பொசிஷன்லேயும் 5வது பொசிஷன்லேயும் டபுள் பாண்ட் இருக்குது. 3,5 டையின். அப்போ 3 ப்ரோமோ, 5 குளோரோ, 3 இசெட், 5 இசெட், ஆக்டா, 3,4 டையின். த கரெக்ட் ஆன்சர் இஸ் B. இது very important. இது repeatedly asked in the PGTRP as well as Polytechnic examination. The specific rotation of enantiomeric mixture is plus 9.72 and pure enantiomers is 13.5. What is the optical activity? The optical activity formula is simple. Optical activity will be equal to and the enantiomeric mixture specific rotation divided by the specific rotation of enantiomers into 100. அது போட்டு பார்த்தோம்னா 28% enantiomers and rest 72% of the mixture. The correct option is B for this question. Simple formula. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. You can easily find out the answer. இந்த மாதிரி question repeatedly கேட்கலாம். Question number 34. The rate of hydrolysis of the following order. இப்போ இது வந்து SN1 reaction தான். இதில் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஏன்னு பார்க்கணும். இங்கே ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால த BR மைனஸ் அயான் இஸ் ரிமூவ்டு ஈஸிலி. கார்போனியம் மைன் இஸ் மோர் ஸ்டேபிள். முதல்ல 2. இங்கே நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால இங்கே ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போனியம் அயான் அதிகம். இதுக்கடுத்து 3 தென் 4. அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 4 3 1 ஃபார் திஸ் கொஸ்டின். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் A. Question number 35. Choose the correct match from the following. இப்போ கீழே கொடுக்கப்பட்டதில் எது கரெக்ட் மேட்ச்? இப்போ 1 2 3 இந்த மூணுமே கரெக்ட் மேட்ச் தான். கரெக்ட் ஆன்சர் இஸ் A. ராணி நிக்கல், கில்மான் ரியேஜன், பிரிட்ஜ் ரெடக்ஷன். இது ரொம்ப முக்கியம். நேப்தலினை
reduction பண்ணால் என்ன கிடைக்கும்? இது one of the best question for PGTRB examination and NPS. இது wrong. அப்போ the correct answer for the question is A. Following sets of reagent can be used in the for step 1 and step 2. இந்த மாதிரியும் கொஸ்டின் ரிப்பீட்டடாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறான். இதில் 4 ரியேஜன் கொடுத்துருக்கு. ஸ்டெப் 1லையும் ஸ்டெப் 2லையும் என்ன ரியேஜன் போடணும் அப்படிங்கிறத இதிலேருந்து சூஸ் பண்ணணும். இப்போ இதில் முதல்ல வந்து பிஆர் ரிமூவ் ஆகிருக்கு. இதிலேருந்து பிஆர் ரிமூவ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பிஆர் CO2 போய் பிஆர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. இதுக்கு the reagent is 4. The correct answer for the question is 4. PR2 and heating in quinone. அப்போ the correct answer for the question is D. இது ஒரு polytechnic examination question. 37. E 2 power x square is an eigen operator for d square by dx square minus 16x square. அதாவது இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஈகன் வேல்யூ ஈகன் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். இது ஒரு கஷ்டமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு ஈகன் வேல்யூ கண்டுபிடிச்சா -4 வரும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஈகன் ஃபங்க்ஷன் ஈகன் வேல்யூலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். Question number 38. Equal molecules of Mi is 10,000, M1 is 10,000 and M2 is 1 lakh are mixed. The value of Mn bar and Mm bar are. இது ஏற்கனவே we already discussed. Number average molecular weight, rate average molecular weightல இந்த ஆன்சர் நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். The correct answer for the question is 55,000, 91,818. The correct answer for the question is C. 39. இது வந்து ஒரு PGTRB கொஸ்டின் தான். இங்கே என்ன மெக்கானிசம் ஃபாலோ ஆகும்? அதாவது பேரா ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன். இதுதான் ஃபார்முலா. இட் இஸ் an example for heterogeneous catalysis. The above mechanism is known as. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து C. ரெடைல் எலைல் மெக்கானிசம். இந்த மாதிரி 4 மெக்கானிசம் இருக்குது. ராங்மயர் ரெடைல் மெக்கானிசம், லாங்மயர் ஹின்சலூட் மெக்கானிசம், லாங்மயர் மெக்கானிசம். இந்த 4ல் எதுனாலும் கேட்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் ரெடைல் எலை மெக்கானிசம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. இதில் இந்த 4 மெக்கானிசத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரலாம். த X into X direct product in D3 point group is contain a irreversible representation. The D3 point group contains irreducible representation. அதாவது E into E into direct productனா இந்த E உன்னுடைய direct product 2 into 2 4 -1 into -1 1 0. அப்போ இதுக்கு முதல்ல reducible representation கண்டுபிடிக்கணும். அப்போ 4 1 0. இந்த reducible representationனை எந்தெந்த irreducible representationலாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா for this question the answer is A1 plus A2 plus E. The correct answer is A. இந்த மாதிரி கொஸ்டின் அதாவது வந்து ஒரு ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனை எத்தனை irreducible representation இருக்குது, அது how many times the irreducible representation present in the reducible representationக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/h into summation of x r of r and x I of r. இதுதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா the correct answer for the question is A. Question number 41. A chemical reaction involving non-linear molecule and non-linear molecule reversible gives non-linear molecules of activated complex. The number of vibrational degree of freedom in the activated complex containing n atom is. இதில் ஒன்றும் இல்லை, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் லீனியர், அதுக்கு எத்தனை வைப்ரேஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. பொதுவாக நான் லீனியர் மாலிகுலுக்கு 3n-6 வைப்ரேஷன் மோட்ஸ் இருக்கும். ஆனால் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸுக்கு அதை விட 1 குறைவாக இருக்கும். அப்போ 6லேருந்து இன்னும் 1 குறைவுனா 3n-7. அப்போ த ஆக்டிவேட்டட் நான் லீனியர் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் having 3n-7 the vibration mode. The correct answer for the question is C. In spectra
the stretching frequency of carbonyl group in the following order. இது question. இதில் எதுக்கு அதிகமாக இருக்கும் எதுக்கு குறைவாக இருக்கும்? The correct answer is C. இப்போ B இங்கே வந்து Bக்கு அதிகமாக இருக்கும், Cக்கு அதை விட குறைவாக இருக்கும், Aக்கு வந்து ரொம்ப லீஸ்டாக இருக்கும். இதுதான் BC stretching frequency தான் கேட்டிருக்கு. இப்போ இங்கே கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால stretching frequency குறையும், அப்போ அது லீஸ்ட். அப்போ the correct answer for the question is B, C, A. அதே மாதிரி இங்கேயும் கான்ஜுகேஷன் இருக்கு. Arrange the following molecule in the order of increasing fundamental vibration frequency. எதுக்கு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்? இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது, எதுக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கும் அதுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இது கீ பாயிண்ட். பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்ததுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே எடுத்துட்டோம்னா O2 2 மைனஸ் O2 மைனஸ் O2 O2 ப்ளஸ். இப்போ இதுக்கு தான் இந்த பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுனால the correct answer for the question A. இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர். O2 2 மைனஸ் குறைவாக இருக்கும், O2 ப்ளஸ் அதிகமாக இருக்கும். The correct answer for this question is A. Question number 44. The number of H1MR signal observed for the following compound. இந்த காம்பவுண்டுக்கு எத்தனை NMR சிக்னல் இருக்குது? 4 NMR சிக்னல் கிடைக்கும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 மெத்தில் குரூப்புக்கும் 1 ரைட், அதுக்கடுத்து இந்த இதுக்கும் 1 2, தென் இது 1 3, இங்கே இன்னும் கார்பன் இருக்குது, இந்த 2 கார்பனுக்கு 4. The number of signal expected for this compound is 4. The correct answer for the question is P. இதுவும் ஒரு PGDRP question தான். 45. A polarographic estimation, the limiting current were 0.5, 4.65, 9.15, 27.15, where the concentration of lead 2 were 0.5, 1, 30 respectively. The unknown solution of lead gives a limiting current of 13.65 milliampere. Concentration of lead in the solution is, இதுக்கு ஒன்று வேண்டாம், 2 வேல்யூ எடுத்துக்கணும். அதாவது concentration is directly proportional to limiting current. அப்போ C1 is correctly proportional to mu1. C2 is directly proportional to mu2 limiting current. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அன்னோன் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிடணும். இது ஏற்கனவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். The correct answer for the question is D. The given H1 2.7 into 10 to the power of 8 T-1 S1, the resonance frequency for a proton in a magnetic field of 12.6 Tesla close to a pi value 3.14. இதுக்கு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கு, ஹைட்ரஜன் நியூக்ளியேஷனுடைய பீட்டா கொடுத்துருக்கு. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஜெனரலாக மியூ வில் பி ஈக்குவல் டு G beta H0 by H. இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சா the correct answer is C 110 MHz. இதுதான் ஆன்சர். Question number 47. A particle in a confined cubic box, the degeneracy of the level has a energy twice the lowest value. Twice the lowest value. Lowest value என்ன? 3 dimension box lowest value என்ன? 3h square by 8 mA square. இதனுடைய twiceனா 6h square by 8 mA square. 6h square இருக்கும்போது the degeneracy may be 3. 2 1 1. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வரும். 2 1 1 இருக்கலாம், அல்லது 1 1 2 இருக்கலாம், அல்லது 1 2 1 இருக்கலாம். அப்போ the degeneracy of the orbital is the A. Correct answer is A. Twice the lowest energy. Lowest energy 3h square by 8 mA square. இதனுடைய 2 மடங்கு 6h square by 8 mA square. இதுக்கு degeneracy வந்து 3. The correct option is 3. The number of lines ESR expected for CD3. பொதுவாக ஃபார்முலாவில் என்ன பண்ணோம், 2n into in plus 1 இதுதான் ஃபார்முலா. இப்போ 2 into
நெய்பரிங் நியூக்ளியஸ் வந்து 3. அப்போ 2 into 3 ப்ளஸ் ஸ்பின், இதுக்கு ஸ்பின் வந்து 1 ப்ளஸ் 1. அப்போ 2 into 3 into 1 ப்ளஸ் 1. அப்போ 6 + 1 7. The correct answer for the question is D. ESR ஸ்பெக்ட்ரத்தில் D3க்கு எத்தனை லைன்ஸ் கிடைக்கும்னா 7 லைன் கிடைக்கும். The correct answer for the question is 49. The ionic strength of the solution containing 0.08 m AlCl3 plus 0.05 m KCl. இதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கால்குலேட் பண்ணோம்னா the correct answer will be equal to 0.053 m. இதுக்கு ஃபார்முலா ionic strength will be equal to 1/2 into summation of C1 Zn square plus half into summation of C2 Z square. இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து AlCl3 உள்ளது, செகண்ட் வந்து HCl உள்ளது. The correct answer for the question is B. The last question, a reaction goes through the following elementary step: A plus B reversible arrow 2C and A plus C will give D. The K2 is the rate constant. Assuming the steady state approximation can be applied to C, on doubling the concentration of A, the rate of production of D will increases by. இப்போ இதுக்கு வந்து இந்த சியை வந்து இன்டர்மீடியட்னு வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். the rate of formation of D கால்குலேட் பண்ணால் the answer will be equal to 2 into √2 times. இதையும் நம்ம பழைய வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். the correct answer for the question is D.